ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாவாவில் கம்பேரபிள்னா என்ன, கம்பேரட்டர்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எதுக்காக இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராமிங்கில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம தியரியாகவும் பார்க்க போகிறோம், அதே நேரத்தில் ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு கம்பேரபிள், கம்பேரட்டர், இந்த ரெண்டு கான்செப்டை நான் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது பர்சன் அப்படின்னு நான் இப்போ ஒரு பர்சன் இருக்கார், அவருக்கு என்னென்னலாம் இருக்கும், நேம் இருக்கும், ஐடி இருக்கும், அதாவது ஆதார் நம்பர் இருக்கும், அடுத்து வந்து இமெயில் இருக்கும். இந்த 3 டீட்டெயில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 3 டீட்டெயில் இருக்குது. நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷார்ட் பண்ணோம். இது எல்லாமே ஒரு அரே இருக்குது, தனியாக ஒரு பர்சன் ஒரு அரே க்ரியேட் பண்ணி அந்த அரேக்குள்ளே இந்த 3 டீட்டெயிலும் இருக்குது. அதாவது கஸ்டமைஸ்டு அரே சொல்கிறேன். அந்த அரே க்ரியேட் பண்ணி அதில் 3 டீட்டெயில் இருக்குது. இந்த டீட்டெயிலை நான் ஷார்ட் பண்ணோம். அப்போது இது கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்டா, இந்த எலமெண்ட்டை ஷார்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பேரபிள் அண்ட் கம்பேரட்டர் இந்த ரெண்டு கான்செப்ட்டும் யூஸ் ஆகுது. ஓகே, ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை ஷார்ட் பண்ணுறதுக்கு எதுக்காக நான் ரெண்டு கான்செப்ட் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கம்பேரபிள் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கிரிட்டேரியா வச்சு என்டையர் கலெக்ஷனே ஸ்டார்ட் பண்ணும். அதாவது இப்போ எனக்கு ஐடியை மட்டும் வச்சு இந்த நேம், இமெயில், ஐடி மூணுத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இந்த கம்பேரட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். we can sort the collection of element using single டேட்டா. அதாவது ஒரு சிங்கிள் ஐடியை வச்சு என்னோட மொத்த கலெக்ஷனையும் ஷார்ட் பண்ண முடியும். அப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கம்பேரபிள் அப்படிங்கிறது. ஆனால் கம்பேரட்டர் அப்படி இல்லை. எனக்கு இந்த மொத்த என்டையர் கலெக்ஷனுமே ஷார்ட் பண்ணோம், ஒருத்தையும் ஒரு கிரிட்டேரியா வச்சுக்கணும். அதாவது ஐடி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு 6ல் ஆரம்பிக்கணும், அடுத்து இமெயில் வந்து ஃபஸ்ட்டு யாஹூ இருக்கிறதுலாம் வந்துடணும், அடுத்து ஜிமெயில் இருக்கிறதுலாம் வந்துடணும். நேம் வந்து நேமோட லென்த் வந்து ஒரு 5 லெட்டரை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த மல்டிபிள் கிரிட்டேரியாவை நான் ஸ்டார்ட் பண்ண தெரியுமா, அப்போ யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான் இந்த கம்பேரட்டர் அப்படிங்கிறது. we can sort the collection of elements using multiple data. ஓகேவா, மல்டிபிள் டேட்டா வச்சு எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் அந்த கலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது கான்செப்ட் வந்து இந்த கம்பேரட்டர் அப்படிங்கிறது. ஓகே, இது வந்து எந்த பேக்கேஜில் இருக்குது, இதுக்கு நான் என்ன கீவேர்ட் மூலிமா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பேரபிள் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து லேங்க்னு ஒரு பேக்கேஜ் இருக்குல்ல, java.lang அப்படின்னு இருக்குல்ல, அந்த பேக்கேஜில் இருக்குது. LANG லேங் பேக்கேஜ். இந்த கம்பேரட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, யூட்டிலே. ஸோ இந்த பேக்கேஜில் இருக்குது யூட்டில். ஓகே, இது ரெண்டுமே எந்த கான்செப்ட்லேருந்து வந்தது, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது தெரியுமா. மல்டிபிள் இன்ஹெரிடன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஜாவாவில் யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலயமா தான் இந்த கம்பேரபிள் அப்புறம் அந்த கம்பேரட்டர் இது ரெண்டுத்தையுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கம்பேரபிளில் கம்பேர் டு அப்படின்னே ஒரு மெத்தட் நேம் இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலயமா இதை நம்ம அந்த கிளாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு கம்பேர் டு அப்படின்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி இந்த இதை வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து கம்பேரட்டரை வந்து கம்பேர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. மேலே இங்கே கம்பேர் டூன்னு இருக்குது, இங்கே கம்பேருங்கன்னு இருக்குது. ஸோ இது மூலிமா நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் சின்டெக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன சின்டெக்ஸ் டிஃப்ரெண்ட்னா, இதுக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் கம்பேரட்டருக்கு. ஆனால் கம்பேரபிளுக்கு க்ரியேட் பண்ண தேவையில்லை. இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இன்டர்ஃபேஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலிமா அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கம்பேரபிள் பார்க்க போகிறோம். ஸோ கம்பேரபிளே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ தியரியாக நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ப்ரோக்ராமிங்கில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கம்பேரபிள் அப்படிங்கிறது லேங் பேக்கேஜில் வருமா. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் java.lang அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து எப்போதும் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் அந்த கிளாஸ்க்குள்ளே மெயின் மெத்தட் இருக்குமா. ஸோ நான் ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். PSVM அப்படின்னு ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணியாச்சு. நான் எதுக்காக இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை ஷார்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ்லேருந்து தான் இந்த கம்பேரபிள் அந்த கம்பேரட்டர் இது ரெண்டுத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்டை நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இம்ப்ளிமெண்ட்டுங்கிற கீவேர்ட் மூலியமாக தான் நம்ம இன்டர்ஃபேஸ் கிளாஸ் வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த என்ன கீவேர்டோ அந்த கீவேர்டை இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு கிளாஸ் நேமை அடுத்து மென்ஷன் பண்ண போகிறேன். நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம், கம்பேரபிளா. ஸோ கம்பேரபிள் அப்படின்னு கொடுத்தோன்னே java.lang பேக்கேஜ்லேருந்து கம்பேரபிள்னு ஒன்று இருக்குது, அது வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது என்ன கிளாஸ் நேமோ இந்த கிளாஸ் நேமை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா,
ஸோ அந்த கிளாஸ் நேம் இங்கே மென்ஷன் பண்ணிட்டு பர்சனுங்கிறது தான் என்னோடய கிளாஸ் நேமு. அந்த கிளாஸ் நேமை நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே இருக்கா? இதுக்கு அடுத்ததான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பர்சன் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? நேம் இருக்கும், ஐடி இருக்கும், ஏஜ் இருக்கும், இமெயில் இருக்குமா? ஸோ இதில் வந்து நான் 2 டேட்டா மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா நேமையும் ஏஜையும் மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 2 டேட்டா டைப் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ரைவேட் இன்ட் ஏஜ் அப்படின்னு க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ 2 டேட்டா டைப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டரோட நேமை நான் கிளாஸ் நேம் தான் கொடுக்கணுமா? ஸோ பப்ளிக்னு கொடுத்துட்டு இந்த கிளாஸ் நேமுக்கே கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பர்சன் இது என்ன பண்ணோம்? அசைன் தானே பண்ணோம், எந்த வேலையும் ரிட்டர்ன் பண்ணாதில்ல. ஸோ இது என்னென்ன வேலையை அசைன் பண்ணோம்? இந்த ஸ்ட்ரிங் நேம் அப்புறம் இன்ட் ஏஜா? ஸோ ஸ்ட்ரிங் நேம் கமா இன்ட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த 2 வேலையும் அசைன் பண்ணோம். ஸோ திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு கொடுக்குறேன். திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா கெட்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எதுக்காகனா எனக்கு இந்த நேமையும் ஏஜையும் ரிட்டர்ன் பண்ணணும் தெரியுமா? ஸோ இங்கே ப்ரைவேட்டில் கொடுத்துருக்கிறதுனால ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக பப்ளிக் ஸ்ட்ரிங் கெட் நேம் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு மெத்தட் க்ரியேட் ஆகிட்டு அதில் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ அதில் எதை ரிட்டர்ன் பண்ணணும்? நேம் ரிட்டர்ன் பண்ணணுமா? ஸோ ரிட்டர்ன் நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதே மாதிரியே நான் ஏஜை வந்து ரிட்டர்ன் பண்ணணுமா? ஸோ பப்ளிக் இன்ட் அதோட டேட்டா டைப்பு கெட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து ஏஜ் வந்து ரிட்டர்ன் ஆயிருமா? இப்போ நான் 2 இதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. இங்கே நான் எங்கேயுமே கம்பேரே பண்ணலையே. ஸ்ட்ரிங்கு என்ட்ருன்னு 2 டேட்டா டைப்பில் நேம் அப்புறம் ஏஜ்னு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த வேரியபிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறீங்க, அப்புறம் கெட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. இங்கே எங்கே நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான மெத்தட் நம்ம இங்கே தான் எழுத போகிறோம் இப்போ தான். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கம்பேர் டு அப்படிங்கிறது அதோட மெத்தடோட நேமு. இது எங்கேருந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? கம்பேரபிள் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமா? ஸோ இது ஆல்ரெடி அங்கே எழுதியிருக்காங்க. அந்த மெத்தடை நம்ம இங்கே ஓவர் ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் நான் எதை கம்பேர் பண்ண போகிறேன்? இந்த ஏஜ் இருக்குது தெரியுமா? இந்த ஏஜை தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். இந்த கம்பேரபிளுங்கிற கான்செப்ட் என்ன யூஸ் ஆகுது? ஒரு பர்டிகுலர் டேட்டா வச்சு என்டையர் கலெக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ண போகுது. ஸோ பர்சனுங்கிறது நான் ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மைண்டில். ஸோ அந்த லிஸ்ட்டு ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த கலெக்ஷனில் இருக்க நேம் அப்புறம் ஏஜ் இது ரெண்டுத்தையுமே ஏஜ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் இன்ட்டு தானே எனக்கு டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நான் இன்ட்டை கொடுத்துட்டு கம்பேர் டு அப்படிங்கிற மெத்தடை எடுக்க போகிறேன். கம்பேர் டு அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த மெத்தடில் நான் ஒரு இன்புட் பாஸ் பண்ணோம். என்ன இன்புட் அப்படின்னா பர்சன் அப்படிங்கிற இன்புட். எதுக்காகனா நான் கம்பேர் பண்ணோம், அதருங்கிறது தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட இந்த ஏஜாக இருக்க போகுது. ஏன் இங்கே எரர் வருது அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணல, அதனால தான் எரர் வருது. ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ணால் இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணுமா? ஸோ இன்டீஜர் டாட் கம்பேர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ கம்பேர் எதை கம்பேர் பண்ணோம்? 2 இன்புட்டு கம்பேர் பண்ணோம், அது ரெண்டுமே இன்டீஜரு. ஸோ ஏஜ் தான் இங்கே கம்பேர் பண்ண போகிறேன். அதனால் இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஏஜ்னு வந்துடுச்சா? ஸோ எந்தெந்த ஏஜை கம்பேர் பண்ணோம்? திஸ் டாட் ஏஜ் கமா அதர் டாட் ஏஜ். ஓகேவா? இப்போ 2 ஏஜும் கம்பேர் பண்ணி எனக்கு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்புட்டை உள்ளே பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே கம்பேர் பண்ணுற மெத்தடு கிளாஸ் இது எல்லாமே நம்ம எழுதியாச்சு. ஸோ யூசரோட இன்புட்ஸை உள்ளே பாஸ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணுறதுக்கு இது வந்து கலெக்ஷன்ஸில் தானே டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த கலெக்ஷனோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா இந்த பர்சன் நம்ம ஒன்று வச்சுருக்கோம் தெரியுமா? இதுதான் இந்த கலெக்ஷனோட டேட்டா டைப். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக தான் க்ரியேட் பண்ணுறோம். நேம் அப்புறம் இன்ட்னு நம்ம நார்மலாக ஒரு கலெக்ஷன்ஸில் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோன்னா இன்டீஜர் க்ரியேட் பண்ணுவோம், அப்படிலாம் ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணுவோம், இல்லை கேரக்டர் மாதிரி எது வேணாலும் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் நம்ம இங்கே பர்சன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? பர்சன் அப்படின்னு க்ரியேட் பண்ணி என்னோட கலெக்ஷன் நேம் எல்ஐ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எல்ஐ ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன் என்னோடய கலெக்ஷன்ஸ் நேமு. ஓகே, கொடுத்துட்டு இதுக்கப்புறமா இதில் வந்து நான் டேட்டாவை பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்காக எல்ஐ டாட் நம்ம நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவோம்? எல்ஐ டாட் ஆட்னு போட்டு தானே ஆட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறத பர்சனாக ஆட் பண்ணுமா? ஸோ அதுக்காக நியூ பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். இது நார்மல் டேட்டா டைப் இல்லை. ஸோ நியூ பர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் நான் வந்து 2 வேல்யூ ஆட் பண்ணணும். ஒன்று என்னது? ஸ்ட்ரிங் நேம் அப்புறம் இன்ட் ஏஜ். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஃபஸ்ட் நேம் என்ன நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா சிஎஸ்சி அப்படின்னு நம்ம சேனல் நேமே கொடுத்துட்றேன். சிஎஸ்சி அப்படின்னு கொடுத்துட்றேன். அடுத்து அதோட ஏஜ் வந்து ஒரு 10 அப்படின்னு கொடுத்துக்குவா. ஸோ 10ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே கோலன் வச்சிடுறேன். ரெண்டாவது எல்ஐ டாட் ஆட் அப்படின்னு அதே மாதிரி தான் நியூ பர்சன்
கொடுத்துட்டு இதில் வந்து நான் ரெண்டாவது என்ன நேம் பாஸ் பண்ண போகிறேன்னா நம்ம மாணவன் அப்படிங்கிறது நம்ம சேனல் நேம் பாஸ் பண்ணலாம். MWNAVAN மாணவன் பாஸ் பண்ணிட்டு இதோட ஏஜ் வந்து நான் ஒரு 20 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 20 வேணாம், இதோட 10 விட சின்னதாக ஒரு 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ ஏஜ் நான் அசைன் ஆகிடுச்சா? அடுத்து நான் இன்னொரு இன்புட் பாஸ் பண்ணுறேன். 2 இன்புட் மட்டும் வேணாம், மூணாவது ஒரு இன்புட் பாஸ் பண்ணுறேன். இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா குமார்னு நேம் கொடுத்துக்கிறேன். KUMAR. இதோட ஏஜ் வந்து ஒரு 30 அப்படின்னு கொடுத்துட்றேன். குமாரோட ஏஜ் வந்து 30 கொடுத்துறேன். இப்போ இந்த 3 டேட்டாவை தான் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஏஜ் வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா மாணவன் ஃபஸ்ட்டு வரணும், அடுத்து CSC வரணும், குமார் ஃபஸ்ட்டு, மூணாவதாக வரணும். ஓகேவா? ஸோ நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கு இங்கே மெத்தட் மேலே எல்லாமே எழுதியாச்சு, கம்பேர் டு மெத்தட்லாம். இப்போது இதில் இருக்க டேட்டாவை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நார்மல் ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஃபார் ஈச் லூப் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் என்ன டேட்டா டைப்பு, இந்த பர்சனுங்கிறது தானே என்னோடய டேட்டா டைப்பு. ஸோ பர்சன் P அப்படிங்கிறத நேம் கொடுத்துக்கிறேன். எந்த லிஸ்ட்லேருந்து எடுக்கணும், LI அப்படிங்கிற லிஸ்ட்லேருந்து தான் எனக்கு டேட்டா எடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு system.out.println எதை பிரிண்ட் பண்ணோம், இந்த நேமையும் பிரிண்ட் பண்ணோம், அதே நேரத்தில் இந்த ஏஜையும் பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ நான் அதுக்கு p.getName அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம வந்து உனக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம்ல getNameனு ஒரு கெட்டஸ். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் இதோட சேர்த்து ஒரு கம்மாவையும் பிரிண்ட் பண்ணிடுறேன் எனக்கு செப்பரேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு கொடுத்துட்டு p.getAge அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சா? இப்போ கோலன் வச்சாச்சு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இங்கே ப்ளஸ் மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொன்று என்ன எரர் வருது? ஓகே, ஒரே எரர் தான், ப்ளஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். CSC மாணவன் குமார் இது மூணும் அதே ஆர்டரில் வந்துடுச்சு. நான் இங்கே கம்பேர் டு கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எதுக்காக எனக்கு இது ஷார்ட் ஆகாமல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கலெக்ஷன் ஸ்டார்ட் ஷார்ட்னு இங்கே ஒன்று யூஸ் பண்ணோம். அப்போ தான் எனக்கு லிஸ்ட்டில் இந்த ஏஜை வச்சு எனக்கு ஷார்ட் பண்ணு அப்படிங்கிறது இது ஒரு ட்ரிகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ட்ரிகர் பண்ணிவிடும். கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துட்டு LI அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது நீங்கள் ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ எனக்கு ஷார்ட் ஆகி வந்துடுச்சா? ஏஜ் வச்சு ஃபஸ்ட்டு 5 வந்துடுச்சு, அடுத்து 10 வந்துடுச்சு, அடுத்து 30 வந்துடுச்சு. ஸோ மாணவன் CSC குமார் அப்படிங்கிறது வந்து வந்துடுச்சா? ஸோ ஏஜை வச்சு எனக்கு ஆன்சர் வந்து ஷார்ட் ஆகி வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வராததுக்கு காரணம் இங்கே நம்ம கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் போடலை. ஸோ அப்படி போடாமல் விட்டிங்கன்னா நமக்கு இந்த நேம் மட்டும்தான் ஷார்ட் ஆகி வரும். ஓகே, இதுதான் வந்து கம்பேரபிள் கான்செப்ட்டு. ஏஜுங்கிற ஒரு இன்ட்டு டேட்டா டைப் மூலிமா ஸோ நம்ம வந்து ஒரு என்டையர் கலெக்ஷன்ஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்ட்ரிங் நேம் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம இமெயில் ஆட் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஏஜை வச்சு மட்டும் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னா கம்பேரட்டர் அப்படிங்கிற கான்செப்ட். கம்பேரட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? மல்டிபிள் கிரெடென்ஷியலை வச்சு ஒரு மல்டிபிள் டேட்டா வச்சு எனக்கு ஒரு கலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பேரட்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும்னா இங்கே கம்பேர் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இதே டேட்டாவை தான் வச்சுக்க போகிறேன். இதில் மல்டிபிள் கிரிட்டேரியா என்ன அப்படின்னா இப்போ ஏஜை வச்சு தான் நான் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னா இப்போ 2 பேருக்கு சேம் ஏஜ் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அப்போதைக்கு மட்டும் நான் நேமை கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாவை எல்லாமே அப்படியே வச்சுக்கிறேன். இந்த கம்பேர் டுன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, இந்த மெத்தடை மட்டும் நான் இங்கே எரேஸ் பண்ணிக்கிறேன். இதை எரேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் இன்னொரு டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே 5ன்னு மாற்றிட்டேன் மாணவன் அப்படிங்கிறதுலையும். ஸோ இது 2 ஏஜ் சேமாக இருக்குது. இதே மாதிரியே நான் இங்கே இன்னொரு ஏஜ் கொடுத்துக்கிறேன், இன்னொருத்தரோட டீட்டெயில் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அவருக்கு வந்து நான் இங்கே என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா தமிழ் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். தமிழ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அவரோட ஏஜ் வந்து ஒரு 10ன்னு கொடுத்துட்டேன். 2 பேருக்கு வந்து 5 ஏஜ் இருக்குது, 2 பேருக்கு வந்து 10 ஏஜ் இருக்க மாதிரி கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ இங்கே சேம் அதே கலெக்ஷன்ஸ் டாட் ஷார்ட் இது எல்லாமே அப்படியே இருக்க போதே இதில் கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? இங்கே வந்து நம்ம 2 டீட்டெயில் வச்சு பண்ணுறதுனால இந்த லிஸ்ட்டு மாதிரியே இங்கே இன்னொன்று க்ரியேட் பண்ணோம். என்ன அப்படின்னா கம்பேரட்டர் அப்படின்னே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். கிளாஸில் ஒரு கலெக்ஷன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஸோ கம்பேரட்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு சேம் கலெக்ஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். டேட்டா டைப் மென்ஷன் பண்ண போகிறோம். மென்ஷன் பண்ணிவிட்டு நேம் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு நேம் என்ன கொடுக்குறேன்னா ஏ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி தான் நியூ கம்பேரட்டர் கொடுத்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக நான் என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் வந்துடுச்சு, இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் வந்துடுச்சு செமிகோலனோட. ஓகேவா? இதுக்குள்ளே தான் நமக்கு என்ன மெத்தட் தேவையோ அந்த மெத்தட் எழுத போகிறோம். இதுவுமே ஆல்ரெடி நம்ம அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிறதுலேருந்து தான் இங்கேயுமே பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு இங்கே நம்ம எந்த இதுவுமே யூஸ் பண்ணல. அதாவது இந்த இம்ப்ளிமெண்ட் கம்பேரபிள் பர்சன் அப்படின்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, இந்த கிளாஸ் நேம் மட்டுமே போதும்.
ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கிறதுனால இங்கே ஸ்ட்ரைட்டாகவே இங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மெத்தடு, பப்ளிக் இன்ட்டுங்கிறது என்னோட டேட்டா டைப்பா. ஸோ நான் இன்ட்டு கொடுத்துட்டு கம்பேர் அப்படின்னே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இருக்கிறது தான் இங்கே ஓவர் ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கும், person1 person2ன்னு 2 இருக்குது. 2 பேரை தானே நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ person1 வந்து p1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், கமா person2. இங்கே 2 டேட்டா டைப் கொடுக்குறோம், அங்கே வந்து நம்ம ஒரு டேட்டா டைப் ஏஜ் மட்டும் தான் கொடுத்தோம். ஸோ இங்கே நம்ம 2 கொடுக்குறோம், 2த்தையுமே இங்கே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏஜ் தானே நான் இங்கே கம்பேர் பண்ணோம். ஸோ அந்த ஏஜை கம்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு டேட்டா டைப் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட்டு ஏஜ் கம்பேருங்கிறது ஏஜ் COM அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கம்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டீஜர் அதே மாதிரி தான் இன்டீஜர் டாட் கம்பேர் அப்படின்னு கொடுத்துட்டு 2 ஏஜ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், P1 அப்படிங்கிறது நேம் கொடுத்துருக்கேன்னா, ஸோ P1 டாட் கெட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோட ஏஜ் வந்துடும். அதோட நான் எதை கம்பேர் பண்ணணும், P2 டாட் கெட் ஏஜா. ஸோ P2 டாட் கெட் ஏஜ். ஆல்ரெடி நம்ம அங்கே திஸ் டாட் ஏஜ் ஈக்குவல் டு அதர் டாட் ஏஜ்னு கொடுத்தோம் தெரியுமா, திஸ் டாட் ஏஜ் காமா அதர் டாட் ஏஜ்னு கொடுத்தோம் தெரியுமா. ஸோ அதே தான் இங்கேயுமே. ஸோ கொடுத்துட்டேன். இங்கே கம்பேர் பண்ணி ஏஜ் காமில் வந்து இது ஸ்டோர் ஆயிரும். ஏஜ் காம் வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால், அதாவது அதுக்கான கண்டிஷன் தான் இது. ஸோ அது ரெண்டுமே சேமாக இருக்கிறது தான் இங்கே எழுதுறேன். இஃப் ஏஜ் காம் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ரிட்டன் ஏஜ் காம், அதாவது இந்த ஏஜ் கம்பேரட்டர் வந்து ரிட்டன் பண்ண போகிறேன். ஸோ ரிட்டன் ஏஜ் காம் அப்படின்னு கொடுத்துட்றேன். அப்படி இல்லை அப்படின்னா நேமை வந்து நான் கம்பேர் பண்ணுமா. ஸோ அந்த நேமை கம்பேர் பண்ணுறதுக்கு எல்ஸில் அதை எழுதிக்கிறேன். ரிட்டன் சேம் அதே மாதிரி தான் P1 டாட் இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கெட் நேம்னு கொடுக்கணும். அதாவது இந்த ஏஜ் ஈக்குவலாக வர பட்சத்தில் எனக்கு ஏஜ் வச்சு நேம் வச்சு கம்பேர் பண்ணேன், ஏஜ்லாம் எங்கெல்லாம் எனக்கு ஈக்குவலாக வருதோ அங்கெல்லாம் நேம் கம்பேர் பண்ண அப்படின்னு கொடுக்குறதுக்காக P1 டாட் கெட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கெட் நேம் கொடுத்துட்டு இது எப்படி கம்பேர் பண்ண போகிறேன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் கிரிட்டேரியா தானே, நேம் தான் நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி அங்கே யூஸ் பண்ண தெரியுமா கம்பேர் டு அப்படின்னு, அந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ண போகிறோம். கம்பேர் டு அப்படின்னு கொடுத்துட்டு P2 டாட் கெட் நேம் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகேவா, இந்த இடம் எப்படி எழுதிருக்கேன்னு புரியுதா உங்களுக்கு. 2 ஸ்ட்ரிங்கை நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இங்கே ஒரு டேட்டா தான். அப்போ இந்த கம்பேரபிளில் கம்பேர் டுன்னு நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம் தெரியுமா, இந்த மெத்தடை இங்கே கொடுத்துக்கிறேன். கம்பேர் டு அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இதில் எப்போதும் போல் கலெக்ஷன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல என்னோடய லிஸ்ட்டை கொடுத்துட்டு அதோட சேர்த்து நான் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுமா ஏ அப்படிங்கிறது. ஸோ அதையும் நான் இங்கே உள்ளே பாஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நம்ம இதை வச்சு தான் இங்கே இந்த மெயின் மெத்தடே நம்ம இங்கே தான் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதியிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டுங்கிற டேட்டாவை நான் இதுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஆன்சர் வந்து நேம் வந்து கம்பேர் பண்ணி கொடு. ஃபஸ்ட்டு ஏஜை வச்சு கம்பேர் பண்ணேன். இந்த 2 ஏஜும் எனக்கு சேமாக இருக்கிற பட்சத்தில் ஏபிசி இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே நேம்லாம் மாற்றிடுறேன். அப்போ வந்து இன்னும் புரியும் உங்களுக்கு ஈஸியாக. ஸோ இங்கே வந்து சிஎஸ்சி அப்படின்னே இருக்கட்டும். இந்த 10 ஏஜ் இருக்கிறதுல வந்து பாபு அப்படின்னு கொடுத்துட்றேன். பிஓபி பாபு அப்படின்னு மாற்றுறேன். அப்போ தான் எனக்கு பிசி வந்து சேஞ்ச் ஆகிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இந்த மாணவன் இருக்குல்ல இதை வந்து அருண் அப்படின்னு மாற்றிடுறேன். இந்த குமார் அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து டி அப்படின்னு மாற்றிடுறேன். டேவிட் இல்லைனா தருண் DHARUN தருண் அப்படின்னு மாற்றிடுறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரன் ஆகிட்டு எரர் வருது. என்ன எரர், கிளாஸ் டி அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, நம்ம இங்கே அப்படியே என்ட்ரு கொடுத்ததுனால இந்த டீங்கிறது வந்து வந்துருச்சா. ஸோ இங்கே பர்சன் அப்படின்னு கொடுக்கணுமா, பர்சனுங்கிறது கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆகிட்டு எனக்கு டேட்டா வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஏஜ் எல்லாம் எனக்கு கம்பேர் ஆகிருக்கு. 5ங்கிறது தானே கம்மியான ஏஜ். ஸோ 5 எல்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. அந்த 5ங்கிற ஏஜில் எனக்கு 2 பேர் இருக்காங்க. யார் அருணும் இருக்காங்க, அப்புறம் தருண் இருக்காங்க. ஸோ அதில் மறுபடியும் சேம் ஏஜ் இருக்கிறதுனால அவங்களோட நேமில் ஃபஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுது. ஸோ கம்பேர் பண்ணி ஏடி அப்படின்னு வந்துடுச்சு. அடுத்தது 10ங்கிற ஏஜில் 2 பேர் இருக்காங்க. சிஎஸ்சிங்கிறது ஃபஸ்ட்டாக இருக்குது, பாபுங்கிறது 2ஆவதாக இருக்குது. ஸோ இதை அப்படியே எடுத்துக்காமல் அதில் இருக்க ஃபஸ்ட் லெட்டரை மறுபடியும் கம்பேர் பண்ணி பாபுங்கிறது ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டு சிஎஸ்சிங்கிறது 2ஆவதாக கொடுத்தது. ஸோ இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கிரைட்டேரியா வச்சு இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் என்னது ஏஜ் வச்சு பண்ணியிருக்கோம். ஏஜ் சேமாக இருக்க பட்சத்தில் நம்ம நேமை கொடுத்துருக்கோமா. ஸோ இந்த மாதிரி 2 டேட்டா வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பேரட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.